அடைச்சு வச்சு காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வெத போட்டு விளைஞ்ச பயிரி வீணா போய்விடுமா ஊரு தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே நீ தூங்க மீனும் தூங்க நெஞ்ச தூங்கலையே காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வெத போட்டு விளைஞ்ச பயிரி
அழாம என்னடா பண்றது? நீங்க குழந்தையா இருக்கும் போதே உங்களுடைய தந்தை நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன், நல்ல முறையில படிக்க வச்சுட்டேன். ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையாப்பா? வேலை கிடைக்கல வருத்தத்துல இருக்கீங்களா? ஆமாமா, நாட்டு மன்னர் என்ன வர சொல்லி இருக்கிறாருமா. ஒரு வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம். மன்னர் வர சொல்லி இருக்கிறாரா? சரிடா, வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். சரி, முதல்ல போய் மன்னர் பார்த்துட்டு வா. வேலைக்கு அரண்மனைக்கு போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மா வீட்டுல வீட்லயே இருமானி. கண்டிப்பா நீங்க மன்னர் தேடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். அதான் தங்கச்சியுடைய ஆசை அண்ணா. அம்மா அண்ணன் வேலை தேடி போறாரு, கண்டிப்பா அண்ணனுக்கு வேலை கிடைக்கும். அண்ணன் கிட்ட சொல்லி எனக்காக ஒரே ஒரு மொபைல் போன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லுமா. போறீங்க போனாலதான் எல்லாம் கெட்டு போறாங்க. ஏண்டி போரி கொடுத்து தேவையா? அண்ணன்கிட்ட ஒரு நாளாவது என்னால பேசாம இருக்க முடியாதுமா. அண்ணன் வீட்டுல தாண்டிக்கிறான். நான் வீட்டுல தான் இருக்கிறேன். பேசாம இருக்கிறேன். எப்படி நீங்க எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நான் எங்க போறேன்? வேலை தேடியே போறேன். மன்னர் கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சா அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களை எப்படியா நான் பாக்க ஏண்டி நீ 4 பேருக்கு நம்பர் கொடுத்து அவனுக்கு தொலை பண்றது தங்க இல்லையா? போதுமே 40 பேர் ஏன் நான் போயிட்டு வரேன்பா. படிப்பு முடியுமா உனக்கு போன் நான் வாங்கி தரேன். சரி அண்ணா, போய் வேலை தேடிக்கடா. போயிட்டு வாங்க. நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? நாம இருக்கிற நிலைமைக்கு நம்ம போன் தேவையா? நமக்கு உன் கூட படிச்சவங்க வச்சிருப்பாங்க, அவங்க வசதியானவங்க. நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம பார்க்க முடியும். நான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்காக போன் கேட்டேன். நீ படிக்கும் போது வாங்கி தர, கவலைப்படாத. என்ன சரிம்மா. வீட்டுல தண்ணியே இல்ல, முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து வந்துரு. என்ன அப்படியா? பொழுதுல போய் தண்ணி கொண்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. இதற்கு முன்னாடி இந்த கோட்டைக்காரன் தந்தை பணியாற்றுவது நாகப்பன். தந்தை இறந்து விட்டார். இந்த கோட்டைக்காரன் 13 கொடுக்க போது இப்போது. ஆமா, கோட்டை காவலர் கதிரவன், கோட்டை காவலர் கதிரவன் வாழ்க. கோட்டை காவலர் கதிரவன் வாழ்க. கதிரவா, கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலங்கள் மாறாத, காட்சிகள் மாறக்கூடாது. ஆரிய கூத்தாடினாலும் ஆரிய இருக்க வேண்டும். தாகம் இருக்கட்டும், ஜாக்கிரதை பார்த்துக்கோ. நான் சென்று ஓய்வெடுத்துக்கொள்கிறேன். நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்து விட்டார். சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரண்மனை சுற்றி வர வேண்டும். என்ன ஆனான் என்று ஒன்றுமே புரியவில்லை. சென்று சந்திக்கிறேன். மனசெல்லாம் சாந்தி ஆயிடுது. ஏதோ பரவாயில்ல, 3ஆம் சனிக்கிழமை வந்தா போதும். எந்த வேலை எப்படி அப்படியே கராசிட்டு திருப்பதி போய் வெங்கடேஸ்வர பெருமாள் நெடுக்க வீந்தாதான் என் மனசு சாந்தி அடையும். அங்க ஜருகண்டின்றாங்க. அவ்வளவுதான், ஓட்டில் போட்டான்னு சொல்லணும். அப்பதான் அந்த துட்டு கூட கோயிந்தான்னு போயிடுச்சு. ஏதோ 3ஆம் சனிக்கிழமை போக முடியாது. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. அதனால்தான் ஆடி மாசமே நான் கிளம்பிட்டேன். திருப்பதி போகிற பத்தெல்லாம் இல்லைங்க, என்ன பண்ணுவாங்க? நான் 8 மாதம் மொத்த செலவு என்னது. அது இல்லாத இந்த வயசானலாம் போக முடியாது. அவங்களாம் உண்டிய காசு போடுங்க, எதுவுமே திருப்பதி சேர்த்து வந்துடுறேன். அது எனக்கும் புண்ணியம், உங்களுக்கும் புண்ணியம். திருப்பதி மலை
தளபதி பாத்துவோம் தளபதி தப்பா நினைக்காத இப்ப நான் மாறு எதிரி படை என்னன்னா வந்துக்குது அவன் எந்தெந்த படை எடுத்துன்னு வந்துக்கிறான் எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க அப்படின்னு உழவு பார்க்க போறேன் சாதாரணமா போனா கொண்டுவான் அதுதான் பத்தர் வேஷத்துல போறேன் திருப்பதி போறன்னு விட்டுருவான் நிறைய பேர் துட்டு வேற போட்டான் அது இப்படிதான் பிறப்புகளோடு கிடைக்க உறவு அதிர்ஷ்டவனா அது தடாகத்தடி எடுத்த உறவு எனக்கு கிடைத்த பொக்கிஷவனா சரி நம்ம படம் என்னென்ன படம் இருக்குது எந்தெந்த படம் எப்படி இருக்குது நான் பார்த்து வரலாம் படைகளை சந்திப்போம் சரி பாப்பா